தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடே இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். தானியேல் 10:7 இப்படி வாசிக்கின்றோம். தானியேலுக்கு மட்டும் அந்த தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அவனோடு இருந்த மனுஷர் அதை காணவில்லை. ஏன்? அப்போஸ்தல நடபடிகள் 10:34 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்கிறது. அப்படி என்றால் எல்லோரும் அந்த தரிசனத்தை பார்த்திருக்க வேண்டுமே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் என்னவென்று வசனங்கள் 5-6 சொல்கின்றது. சிருஷ்டிக்கு முந்தினவரான இயேசுவையே தானியேல் அந்த தரிசனத்தில் கண்டான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனால் அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். வசனம் 11 வாசிக்கிறோம். தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷன். அவன் எப்படி தேவனுக்கு பிரியமானவன் ஆனான்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினவன் என்று தானியேல் 1:8 வாசிக்கிறோம். மத்தேயு 5:8 இப்படி சொல்கின்றது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.